நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். கண்டேனே முதல் முறை நான் என்னை தொலைத்தேனே முற்றிலுமாய்தான். காதல் புதமே என்னை நீயும் தொட்டாய். ஐயோ ஐயோ அச்சம் வருதே, தப்பிச் செல்லாதே வழிகள் இல்லை. என்ன தங்கம், ஹாப்பியா? என்னது ஹாப்பியாவா? ரொம்ப 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 ஹாப்பி. இந்த 1 வீக் இந்த ரோடு ஃபுல்லாக நான் அழுதுட்டு தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரோட்டில் உன் கூட நான் சேர்ந்து பைக்கில் வரேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என்னடி சொல்ற? ரோடு ஃபுல்லாக அழுதுட்டே அலைஞ்சிட்டு இருந்தியா? ஆமாம், வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நானும் ஒவ்வொரு இடமா போய் அழுதுட்டு தான் இருந்தேன். கோயிலில், குளத்தில், பார்க்கில், இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா உன்னை நினச்சி. அச்சோ, என்னடி சொல்ற? வீடு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அழுதுட்டு இருந்தியா நீ? பின்ன உன் ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்ககிட்ட ஃபோனும் பேச முடியல. அம்மாவை மீறி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சாலும் பயமாக இருந்தது. எல்லாமே கலந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தேன்டா இந்த 1 வீக்காக. அதனாலே எனக்கு அழுக வந்தது தெரியுமா. ஒவ்வொரு டைம்லாம் ஏண்டா இருக்கோம், போயிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. எனக்கு போயிடலாம் தோணுச்சா? எங்கே போகலான்னு யோசிச்ச? ஃபாரின் எதுவுமா? ஆமாம் ஆமாம், ஆனால் வெளிநாட்டுக்கு இல்லை, மேல்நாட்டுக்கு. மேல்நாடுனா? நீ தெரியாத மாதிரி நடிக்காத. சீ, நீனா ஒரு லவ்வராடா. நான் அப்படி சொல்கிறேன் எமோஷனலாக. ஏ இப்படிலாம் சொல்லாதடி, நான் இருக்கும்போது இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லாமல் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்கப்ப. பொண்டாட்டி, நீ என்னை விட்டு நீ போகணும்னு யோசிச்சாலும் உன்னால் போக முடியாது. அந்த நம்பிக்கை தான். ஆஹா, அப்பெல்லாம் யோசிக்காதீங்க பாசு. ஏதாவது மைண்ட் அப்செட்டில் போகணும்னு நினச்சி போயிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன பண்ணுவேன்? இன்னொரு நல்ல பொண்ணை பற்றி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன். அட பாவி, என் இடத்துல இன்னொரு பொண்ணு வைப்பியா நீ? பின்ன நீ போயிட்டேன்றதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியுமா? அடுத்தடுத்த கட்ட லைஃப்ல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னடி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். என்னடி செல்லம், கோவமா இருக்கு போல. வண்டியை ஸ்டாப் பண்ண. எதுக்குடி ஸ்டாப் பண்ணு சொன்னேன். அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் என் மித்ரா கூட போயிட்டு இருக்கேன்ப்பா. லைஃப் லாங் இப்படியே போகணும்னாலும் எனக்கு ஓகே தான். அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஐயா, நீ தான் நான் செத்து போயிட்டாலும் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவேன் சொல்ற. அப்புறம் என்ன நடிக்கிற? இறக்கி விடுங்க. பைத்தியம் பைத்தியம், உண்மை நினைச்சிட்டியா என்ன? ஆமா, நீ உண்மையை தானே சொன்ன, அதான் நான் நம்பிட்டேன். மென்டல் மென்டல், உன்னை விட்டுட்டு நான் எப்படி இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவேன்? நீ எப்படி நம்பலாம்? நீ தான் சொன்ன. பைத்தியம், உன்னை வெறுப்பேற்ற சொன்னேன். பைத்தியம், வெறுப்பேத்தினியா? என்ன லூசு, நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர். சப்போஸ் நீ என்னை விட்டு போயிட்டீன்னா அடுத்த நிமிஷமே நானும் உன் கூட வந்துடுவேன். நீ எல்லாம் தனியாலாம் என்னால் இருக்க முடியாது. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன். ப்ராமிஸாவா சொல்ற? ஆமாடி, ப்ராமிஸா. நீ உயிரோட இருந்தாலும் சரி, உயிரோட இல்லைன்னாலும் சரி, எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன். போதுமா? ஏன்டா என்ன இவ்வளோ லவ் பண்ற? தெரில செல்லம், உன் மேலே ஏன் இந்த அளவுக்கு பாசம் வச்சுன்னு இப்போ யோசிச்சா கூட எனக்கு ஏன்னே தெரில. நான் எல்லாருமே பாசம் வைப்பேன், ஆனால் ரொம்ப டீப்பாலாம் வைக்க மாட்டேன். சும்மா லைட்டாக அவ்வளோதான். ஆனால் ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னா அது நீ தாண்டி. என் அம்மா தங்கச்சி மேலே கூட உன்னை விட உன் மேலே வச்சுருக்க பாசத்தை விட கம்மியாக தான் வச்சுருக்கேன். உன் மேலே தான் பாசத்தை ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். அது ஏன் தான் தெரில. ஏன்னு எனக்கு தெரியும். அப்படியா? எங்கே சொல்லுங்க பாப்பா. ஏன்னா ஜென்ம ஜென்மமாக நம்ம உறவு தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்மளை அறியாமலேயே நம்ம மேலே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளோ காதல் வச்சுருக்கோம், இவ்வளோ அன்பு வச்சுருக்கோம், இவ்வளோ பாசம் வச்சுருக்கோம். ஓ அப்படி. மேபிலாம் இல்லை, அதுதான். எனக்கு முடிஞ்சு போன ஜென்மத்தை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இனிமேல் எடுக்க போகிற எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் அது உன் கூட தான். நான் அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். கூட நான் கூடி இருந்திட எனக்கு ஜென்மம் ஒன்று போதுமா, 100 ஜென்மம் வேணும் அதை கேட்குற சாமிய. 100
ஜென்மம் நமக்கு போதுமா, வேறு வரும் ஏதும் கேட்போமா, சகா வரும் கேட்பேன் அந்த சாமிய சாமிய. ஐ லவ் யூ டா என் பாட்டு தங்கம். ஐ லவ் யூ டூடி என் செல்லமே. உங்கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா, 100 சென்மம் வேணும். வீணா போய்க்கோ நீ என்னை விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே. வில்லேஜ் கோயில் தாண்டி, நல்லா இருக்கு அட்மாஸ்பியர். எங்கள் ஊரில் இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காட் என்னோட ஃபேவரட் காட். என் மாமாவோட குலசாமியாடி? ஆஹா, இந்த சாமி கிடையாது. அப்பாவோட குலதெய்வம் கருப்பர் இல்லையா? ஆமால, மாமா கருப்பர்ல குலதெய்வம். அப்போ இது உங்க ஊர் சாமி அப்படிதானே? ஆமாடா, ஊர் எல்லா சாமியும் சொல்லுவாங்க. ஊருக்குள்ள இருக்குல்ல, இந்த சாமியை பார்க்காம நம்ம எதுவுமே தொடங்கக்கூடாது. ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இவங்களை வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லு. என்ன இல்லையா, உன்னையும் கூட சேர்த்து வச்சிருக்குல்ல. ஓ, சேர்த்து வச்சனால சக்தி வாய்ந்தது. சேர்த்து வைக்கலன்னா? எனக்கு தெரியும்டா, இந்த அம்மா நம்மளை சேர்த்து வச்சிருவாங்கன்னு. ஓ அப்படி. அப்போ முருகர் நம்மளை சேர்த்து வைக்கலையா? எல்லா சாமியும் தான் பைத்தியமே. எல்லா சாமியும் கும்பிட்டனால தான் உன்னையும் கூட சேர்த்து வச்சாங்க. ஓ அப்படிங்களா? ஆமா, பல்ல கட்டத வா சாமி கும்பிட போலாம். போலாம். அப்புறம் ஒரு விஷயம், நம்மளுக்கு மேரேஜ் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் இந்த கோயில் தான் வரணும். ஓகே? முருகரை பார்க்க போவேனாமா? என்ன முருகரோட ஃபேன் நானா இல்ல நீயா? எதுக்கெடுத்தாலும் முருகரை பார்க்க போவேனாமா முருகரை பார்க்க போவேனாமான்னு கேக்குறேன். என்னமோ தெரியலடி, நான் சாமிலாம் அவ்வளோவா கும்பிட மாட்டேன். ஆனால் நீ என்னை ஃபஸ்ட்டு வடபழனி முருகன் கோயில் கூட்டிகிட்டு போனியா, அப்போ தான் எனக்கு ஏதோ ஒரு நல்ல வைப் இருந்தது. ஸோ அதுலேருந்து முருகர் நமக்கு செட் ஆகிட்டாரு. அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன், நீ எனக்கு கிடைக்கணும்னா அதே மாதிரி கிடைச்சியா, அதனால எனக்கு முருகர் செட் ஆகிட்டாரு. அப்படிங்களா? அப்போ நீங்களும் முருகர் ஃபேனா? என்ன இல்லையா, பொண்டாட்டி எவ்வளியோ அவ்வளி தான் கணவனும். ஓ அப்படி. சரி சரி வா சாமி கும்பிடலாம். அப்போ நடை சத்திரி போயிடுவாங்க. போகலாம். மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நாணம் என்னை கட்டி போடும். அகில், இந்த அம்மா தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சது. நல்லா கும்பிட்டுக்கோ. அதெல்லாம் நல்லா கும்பிடலாம். ஆனால் என்ன திடீர்னு சாமி விசிட் பண்ண வந்திருக்கோம்? திடீர்னு தான் வாடா அகில் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். என்ன விஷயம்? ஆமா, நீ என்னோட காலையில் ஏற்றிட்டதுக்கு அப்புறம் சாமி கிட்ட கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நம்ம 2 பேரும் வரலையா, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளமும் நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். அதான் வந்த மீடியா ஆல்ரெடி நாங்கள் ஊருக்கு வந்தல, அப்போ 2 பேரும் வந்து சாமி கும்பிட்டோமே. அப்போ நம்ம 2 பேரும் நம்ம காதலை சொல்லிக்கலடா. உன் மனசுல நானும் என் மனசுல நீயும் இருந்தோம். அப்போ அந்த சாமி வந்து பார்த்தோம். காதலை சொல்லிக்கிட்டு சாமி வந்து பார்க்கல இல்ல, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? அப்போ சரிதான். ஆமா அப்படிதான். சரி, சாமியை பார்த்து நல்லா வேண்டிக்கோ. அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அகிலையும் கூட சேர்த்து வச்சுட்டேன். ஆனால் முழுசா இல்லை, இன்னும் பாதி கடல் தாண்ட வேண்டியது இருக்கு. நீங்கள் எவ்வளோ நாள் எப்படி எனக்கு துணையாக இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த முழு கடலில் தாண்ட வரைக்கும் எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். அகில், என் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் நீங்கள் துணையாக இருக்கணும். அப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்மா. பெண்ணே பெண்ணே பொல்லாத பேய் இந்த காதல், நீயும் நானும் சேர்ந்தால் தான் அது விட்டு போகுமே. ஐயா, என்ன பார்த்துட்டு இருக்க? சாமி கும்பிடல நீ? ஆமாம், சாமி தான் கும்பிட்டு இருக்கேன். ஏன் சாமியை? ஐயோ சாமி, புல்ல இருக்குது. கிரிஞ்சு பண்ணாம அங்கே சாமியை பார்த்து கும்பிடுறா. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? பின்ன ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பாரு, சாமி பார்த்து கும்பிடு. நீ வேணா கிரிஞ்சா நினைக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அந்த சாமியை விட இந்த சாமி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ, எனக்கு வெக்கமே வராதுடா. ஆனா நீ பேசினா மட்டும் எனக்கு வருது. எப்படி அது? அதுதான் லவ் மேஜிக். பெண்ணுக்கு பேராசை வேறொன்றும் இல்லை, சொன்னதை செய்தாலே நிகரேதும் இல்லை. நீ உறுதியானவன், என் உரிமையானவன், பசி ருசியை பகலிரவை பகிர்ந்து கொள்ளும் தலைவன். ஐயத்தா பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ, என் கவிதை நீ. என்னம்மா, வீட்டுக்கு போகலாமா? நம்ம பைக்ல போறதில்ல, இப்படி நடந்து போறோம். அடியே, கடன் வாங்கிட்டு வந்துருக்கோம் இந்த பைக்கை. அதை விட்டு போனோம்னா வண்டிக்காரன் நமக்கு ஒன்றுவாரு. அப்பாட பைக் தானடா. மாமாவோட பைக்கா இருந்தா விட்டுட்டு போனா பரவாயில்லையா? விட்டுட்டு யார் போறா? கொஞ்சம் தூரம் இப்படியே வாக் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கோயில்ல இருந்து எடுத்துட்டு போலாம். ஓ, இப்போ மேடம் வாக் பண்ணணும். தனியா இல்ல, உன் கூட வா. கைகள் கோர்க்கும் ஓர்
இந்த இடம் ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இல்லாமல் போங்க பொண்டாட்டி? காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி காதல் மொத்தங்கள் எனக்கு நிறையா வந்ததில்ல. ஹலோ பாஸ், உங்களை லவ் பண்ணனால தான் அந்த முத்தமே கிடைச்சிது. தெரியும்டி. இப்போ அதே மாதிரி மொத்தம் கிடைக்குமா? இனிமே முத்தம்லாம் கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். ரெண்டையும் கொட்ரி வாங்கிக்கிறேன். போடா. உயிரில் இறங்கி வரவா, உன்னுடலில் கரைந்து விடவா, உறக்கம் திறக்கும் திருடா, என் கனவு பதுங்கீரடா. புடவ அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. அப்பா, நீங்களும் பார்த்துக்கோங்க. நான் அடுத்த லீவுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே வந்துடுறேன் வீட்டுக்கு. செல்லம், பார்த்து பத்திரம்டா. எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி கால் பண்ணிடு. ஏதாவது காசு வேணும் இல்லை வேறு ஏதாவது வேணும்னா முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடுடா தங்கம். உடனே உனக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். ஆமாம் செல்லம், உனக்கு மட்டும் இல்லை மலர், உனக்கும் தான். ஏதாவது காசு வேணும் ஏதாவது வேணும்னா மாமாவுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. நான் அடுத்த நாளே அனுப்பிச்சி வச்சிருவேன். சரிங்களா? சரிங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் அவள் கையில் காசு கொடுத்து தான் வச்சுருக்கேன். காசுலாம் அவ்வளோவா தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டா நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. இல்லைம்மா, பண விஷயத்தெல்லாம் பசங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. அதனால தான் முன்னாடி சொல்லி வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. நான் அவள் கையில் காசு கொஞ்சம் கொடுத்து தான் வச்சுருக்கேன். அது மாதிரி நீனும் பிங்கி கையில் கொஞ்சம் காசு கொடுத்து வை. நீ சொல்கிற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க தான். அதனால் நீ எப்பவுமே கொடுத்து வச்சிரு. கையில் காசு கொடுத்து தாம்மா வச்சுருக்கேன். சித்து கூடயும் கொடுத்து தான் வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் எங்ககிட்ட கொடுக்கலன்னா நாங்கள் உங்களுக்கு பண்ண மாட்டோமா? இவ்வளோ சொல்லியும் கேட்காம என் கையில் காசு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஏமாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மருமையனே. நீங்கள் செஞ்சா என்ன, நாங்கள் செஞ்சா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் ஏன் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறீங்க? அதானே, என் தங்கச்சிக்கு அத்தை பொண்ணுக்கு நாங்கள் செய்யக்கூடாதாம்மா? ஐயோ, அப்படிலாம் இல்லைடாம்மா. உங்களுக்கே அவ்வளோ செலவு இருக்கும், இதில் இவங்க செலவு வேறையா? உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன். எங்களோட கடமை நாங்கள் செய்யணும்ல. அப்படி சொல்லுங்க மாமா. என்ன மறந்துட்டீங்க போல? என் அக்கா பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் செய்வேன். என் அக்காவும் என் மாமாவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதான் நேத்த நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சுருவோம். போதுமா? தெரியும் செல்லம், நீங்கள் எல்லாருமே என் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்கன்னு. இருந்தாலும் பெற்றவங்க எல்லாம் சொல்லி தானே ஆகணும். அதெல்லாம் கடமைப்பா. இல்லை, புரியல எனக்கு. ஏதோ பிங்கியை கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிற மாதிரிலாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் படிக்கத்தானே போகிறா, எப்படியும் அடுத்த எக்ஸாம் லீவுக்கு வரதான் போகிறா. எதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டாக சொன்னீங்கண்ணா, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. சரி, எமோஷனலாக போயிட்டுருக்கே, காமெடி பண்ண வேணும்னு தான் அமைதியாக இருந்தேன். உங்க 2 பேரும் குழப்படா. நீங்க பேரண்ட்ஸ் ஆவீங்கல்ல, அப்பதான் அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் சொன்னாலும் புரியாது. ஓ, இது வேற இருக்கா? ஆமாம் ஷாம், எங்கள் அப்பா அம்மா இவளை 2 நாள் டூருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இவள் போய் வேற ரொம்ப நாள் இருந்து படிக்கணும்ல. இனிமேல் அடுத்த 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வருவா. அதனால தான் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. விடு அத்தாச்சி, எதுவும் இன்னைக்கு தான் அவங்க ஊருக்கு போகிற மாதிரி கவலைப்படுறீங்க. அவங்க 1 வருஷமாக இங்கே தானே படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு 2-3 வருஷம் அதுக்கப்புறம் இங்கே படித்து முடிச்சுட்டு எப்படியும் இங்கே வரப்போகிறாங்க. நீங்கள் ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? எங்கராக்கு வருவாங்க? அவங்க படித்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அப்புறம் எப்படி இங்கெல்லாம் வருவா? அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் என்னதான் அங்கே படித்து அங்கே வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணாலும் என் அப்பா அம்மா பார்க்க நான் எப்படிமா வராமல் இருப்பேன்? கண்டிப்பாக நான் வந்துடுவேம்மா. எப்போல்லாம் அவங்க ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்துடுவேம்மா. ஆமாம் அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. நானும் ஏதோ அம்மா அப்பா விட்டுட்டு தானே போகிறேன். அவங்களும் கஷ்டப்படுவாங்க, ஆனால் வெளில காட்டிக்க மாட்டாங்க. நான் பிங்கியோடு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? நாங்கள் 2 பேரும் நல்லா இருப்போம். ஓகேங்களா? எனக்கு அவள் போனோன்னா ஒரு 6 மாதம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுவே பழகிடுச்சு அத்தாச்சி. உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டிங்களா, அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ என்னவோ. அதோட அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு வேற உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, அதனால இன்னும் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை அத்தாச்சி, அதுவே சரியாயிடும். ஆமாம் ராக்கு, நீ சொல்கிறது சரிதான். அவள் படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இங்கே வந்துடுவா, இல்லை படித்து முடிச்சுட்டு இங்கே வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். இப்போது அங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். என் பொண்ணு சென்னையிலே இருக்க போகிறா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அத்தை, அவளை கல்யாணம் பண்ணனா இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதை நினச்சலாம் கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் உங்கள் பொண்ணு தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்கள் பொண்ணு தான். உங்களை பார்க்க அவள் எப்போ வேணால் வருவா. எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அம்மா, நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. 2 பேரும் தான். ஏன்டா தங்க அப்படி சொல்கிற? பின்ன என்ன, அவளாவது படிக்க தான் போகிறா. நான் பிரசவத்துக்கு போகிறேன். எனக்கு எப்போ வேணால் பிரசவம் ஆகலாம். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாமல் உட்காந்து உங்கள் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே என் பொண்டாட்டிக்கு தானே நீங்க அட்வைஸ் பண்ணணும். பாவம், அவ தான் பிரசவம் வாங்க போறா. நீங்க என்னடான்னா பிங்கிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவ மேல வருத்தப்பட்டு இருக்கீங்க. என்ன 2 பேரும் இப்படி பேசிட்டீங்க? நான் பெற்ற 3 பிள்ளையுமே எனக்கு முக்கியம்தான். நீ எனக்கு முக்கியம் தானேடாம்மா. அவள் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்க போகிறா. கல்யாணம்னு நம்ம 4 வருஷம்னு பேசுகிறோம், ஆனால் அது கடவுள் கையில் தான் இருக்குது. எப்போ வேணால் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அந்த பதட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். உன்னை எப்படா தங்க நான் மறப்பேன்? ஐயோ அம்மா எமோஷனல் ஆகாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எல்லாம் எமோஷனலாக போயிட்டுருக்கா, அதனால தான் கொஞ்சம் சிரிக்க வைக்கலாமேன்னு. வேறு ஒன்றும் இல்லைம்மா.
ஆமாம் தங்கம், நீ பார்த்து பத்திரமா இருக்கணும். உனக்கு இன்னைக்கு நாளைக்கு எப்போ வேணால் பிரசவம் ஆகலாம். நீ உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டனால தான் அனுப்பிச்சி வைக்கிறோம். இல்லைன்னா இங்கேயே பிரசவம் பார்த்துருவோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அங்கே இருக்கோம்ல, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பேரனோ பேத்தியோ அப்புறம் உங்கள் பொண்ணு எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எப்படி முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் வந்துடுங்க. சரிப்பா மருமையனே, பார்த்து பத்திரமா பிள்ளைகளை பார்த்துக்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுறோம். ஆமாம் சித்து, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா என் தங்கச்சியோட குழந்தைய நான் தான் முதல்ல தூக்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ப்ளீஸ்டா முன்னாடியே சொல்லிடு. நான் டாக்டர் தானே, எப்போ குழந்தை பிறக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? நான் தான் முதல்ல குழந்தை கையில் வாங்குவேன். அக்கா முன்னாடி நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பேபி வாங்குவேன்னு. அதெல்லாம் இல்லை, நான் தான் வாங்குவேன். 2வது வேணா நீ வாங்கிக்கோ. நான் தான் வாங்குவேன் முதல்ல. போங்கக்கா, நானும் தானே சொல்லிட்டே இருக்கேன். அவன் எப்போ ப்ரெக்னென்ட் இருந்தாலும் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். நீங்கள் 2 பேர் வாங்கிட்டா அப்புறம் நான் எப்போ வாங்குறதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். போதும் 3 பேரும் சண்டை போடாதீங்க. 3 பேரும் சேர்ந்தே முதல்ல குழந்தைய வாங்குங்க. ஓகேவா? இந்த டீல் ஓகே. 3 பேர் சேர்ந்தே வாங்கலாம்டி. ஓகே, எனக்கும் ஓகேப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான், இனிமே நம்ம வீட்டில் குழந்தை சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது. ஆமாம், சீக்கிரமே நம்ம வித்யாவும் நல்ல செய்தி சொல்லுவா. அப்புறம் வீடு ஃபுல்லாக குழந்தை தான். என்ன வித்யா, மாமா சொல்லுது சரிதானே? கண்டிப்பா மாமா, சீக்கிரமே. நீ எதுவும் சொல்ல? அதான் நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறீங்களே, சீக்கிரமே நடந்துடும். அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் என் மகளுக்கு ஒரு குழந்தை சீக்கிரமே கொடுத்துட்டாலும் வேற எதையுமே நான் கேட்க போறது இல்லை கடவுள்கிட்ட. என் 3 பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும். இதெல்லாம் சீக்கிரமே நடக்கும்க்கா. நம்ம வீட்டு குட்டி போகிற யோகம் கண்டிப்பாக நம்ம வித்யா மாசமாயிருவா. நீ வேணா பாரு. ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுதுப்பா. என்னோட ஐக்கியூ அப்படி தான் சொல்லுது. அடடடடா, உங்க ஐக்கியூ சொல்லும். ப்ராமிஸ் டே, எனக்கு அப்படி தான் சொல்லுது. என்னமோ பாப்பா வர ஒரு நேரம் நம்ம வித்யாவுக்கு ஓகே ஏதோ நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னா எனக்கு சொல்லிட்டே இருக்கு. கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். பாவம் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா. அதெல்லாம் கஷ்டப்படல, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த தான் போதும். நான் என்ன சொல்ல போறேன் லூசு? அவங்க கஷ்டப்படலடி, அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நம்ம எதையும் அவங்களுக்கு போட்டு திணிக்கக்கூடாது. கடவுள் கொடுப்பாரு. ஓகேவா? சரி மேடம், ஏன் உருன்னு இருக்கீங்க? தெரியலடா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். நீ இருக்கல்ல ஆல்வேஸ். சரி, நேரம் ஆகுது, பார்த்து பத்திரமா நல்ல நேரத்தில் கிளம்பணும்ல. டைம் ஆகுது பாருங்க. ஆமாம்மா, அப்படியே கிளம்புறோம். இல்லைன்னா நைட் ஆகிடும் போகிறதுக்கு. இவ்வளோ வச்சுட்டு நைட்லாம் போகக்கூடாது. அதனால தான் இவ்வளோ ஏர்லியாக கிளம்புறோமே. சரிப்பா சித்து, நீனுங்க ஆயுவும் ஃப்ரீயாக காரில் வாங்க தனியாக. சரிங்களா? நான் மித்ராவையும் மலரையும் கூட்டிக்கிறேன். ஏன்னா ஆயு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, படுத்து எடுத்துட்டு வருவா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. பிங்கி முன்னாடி வச்சுக்கிறேன், மலர் பின்னாடி உட்காந்துப்பா, அவள் பக்கத்தில் படுத்துப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா, வரும்போது நான் அப்பாவோட கார்ல வந்துட்டேன். நீங்க 2 பேர் தனியா தானே வந்தீங்க, அது மாதிரி இப்போ நீங்களும் தனியா வந்துருங்க. இல்லடாம்மா, எங்க கூடயே வாங்க. இல்ல, நான் அக்கா கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அக்கா பின்னாடி படுத்து தூங்கிட்டு வருவா. நாங்க சித்தப்பாவோடய போயிடுறோம். அப்படியா சொல்றீங்க? சரி, பார்த்து பத்திரம். என்ன? ஓகே மாமா, உங்க கார் பின்னாடியோ இல்லை முன்னாடியோ அப்படிதானே போறோம். அதுவும் சரிதான். யாரு டிரைவ் பண்ண போறா? சித்தப்பாவா இல்ல அகில், நீயா இல்ல அர்ஜுனா? அண்ணா நான் தான். நீயா? ஓட்ட தெரியுமாடா? என்னண்ணா கலாய்ச்சிட்டுங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சூப்பராக ஓட்டுவேன். அதெல்லாம் நல்லா ஓட்டுவாப்பா, நீ ஒன்றும் பயப்படாத. சித்தப்பா சும்மா விளையாட்டுக்கு. சரி பார்த்து வாங்க. அப்புறம் அத்தை மாமா கிளம்புறோம். சரிப்பா மருமையனே, பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. குழந்தை பிறக்க முன்னாடியே சொல்லியிருப்பா, நாங்கள் வந்துடுறோம். ஓகே அத்தை, நான் பார்த்துக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அம்மாடி, உடம்பு நல்லா பார்த்துக்கடா. எப்போ வேணா குழந்தை பிறக்கலாம். நல்லா சாப்பிடு, வாக்கிங் போ. சரியா? ஓகே டாடி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லா தான் நடக்கும். சீக்கிரமே உங்கள் பேரனை பேத்தியோ நீங்கள் கையில் வாங்கிடலாம். அதுக்கு நீங்கள் தெம்பா இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க 2 பேரும். எதையா நினச்சி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சரிடாம்மா, நீ பார்த்து பத்திரம். உன்னையும் பார்த்துக்கிட்டு தங்கச்சியும் பார்த்துக்கம்மா. அம்மா, நீங்கள் சொல்லணுமா? நான் என்னையும் பார்த்துக்கிறேன், உங்கள் பேரனை பேத்தியும் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணையும் பார்த்துக்கிறேன். சரிங்களா? சரிடாம்மா. அம்மா, அப்போ நான் வரேம்மா. சரிங்க தங்கமே, பார்த்து பத்திரம். என்ன? சரிங்கம்மா. அப்பா வரப்பா. சரிடா சொல்ல, எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினா. ஓகேப்பா. அத்தை, மாமா, அப்புறம் வித்யாக்கா, ஷாமண்ணா, அம்மா எல்லாருக்கும் பாய். நான் வரேன். மலரு, பார்த்து பத்திரம்டா. நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும். சரிங்களா? ஆமாம், சண்டைலாம் போட்டுக்காம எப்போவுமே ஒத்துமையாக இருங்க. சண்டையா? இவ கூடயா? இவ கூட என்னால் ஒரு செகண்ட் கூட பேசாமல் இருக்க முடியாது. என்னக்கா? தெரியும்டா, இருந்தாலும் சொல்கிறேன். சரி வித்யா, பாய். ஷாமாம்மா பாய். பார்த்துக்கோங்க எங்கள் அக்காவை. பார்த்துக்கிறேன்டா, நீ ஒன்றை பத்திரமா பார்த்துக்க. என்ன? ஓகே வித்யா, நீ எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? என்னோட அழகான குடும்பம் இருக்கும்போது நான் எதை பற்றி கவலைப்பட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பார்த்து பத்திரமா போ, நல்லா படி, சீக்கிரமே லாயர் ஆகணும். ஓகே? ஓகேடி. அப்புறம் அத்தை வரேன், மாமா வரேன், வித்யாக்கா, ஷாமண்ணா வரேன், பாய். சரிடா, பார்த்து பத்திரம். உன்னையும் பார்த்துக்கோ, என் தங்கச்சியும் பத்திரமா பார்த்துக்கோ. நீங்கள் சொல்லணுமா? நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஓகேடா, ஹாப்பி ஜேர்னி. ஓகே ஷாமண்ணா. அத்தை வரவா? மாமா வரவா? நீங்கள் 2 பேரும் இதை பற்றி கவலைப்படக்கூடாது. மித்ரா என்னோட பொறுப்பு.
அதாவது என்னோட பொறுப்பு இல்லை, எங்கள் எல்லாரோட பொறுப்பு. மித்ராவும் சரி மலரும் சரி, ஓகேவா? சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க, கார் பத்திரமா ஓட்டுங்க. இதெல்லாம் பக்காவாக ஓட்டிடலாம், பயப்படாதீங்க. எனக்கண்ணா பார்த்து பத்திரமா கார் ஓட்டணும். நீ தான் 2 பேரையும் பார்த்துக்கணும் காலேஜில். நீயும் நல்லா படிக்கணும், சரியா? ஆமாம் அர்ஜுன், நீ தான் பசங்களை காலேஜில் நல்லா பார்த்துக்கணும். யாராவது கிண்டல் பண்ணாவோ இல்லை பேசினாவோ நீ பார்த்துக்க. என்ன 1 வருஷமாக இவங்க 2 பேருக்கு நான் தானே பாடிக்காடாக சுற்றிட்டு இருக்கேன். இது நீங்கள் தனியாக வேலை சொல்லுமா? அதெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் கொலைப்படக்கூடாது. காலேஜில் அவங்க 2 பேரையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா பார்த்துப்ப, நீனும் பத்திரமா இரு, நீயும் நல்லா படி. ஓகேக்கா. அப்புறம் டைம் ஆகுது, அப்படி கிளம்புறோம்க்கா. நானும் சரிப்பா சரவணா, எல்லாம் நல்லதாவே நடக்கணும், அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நடக்கும்க்கா, கவலைப்படாத. நீ உடம்ப பார்த்துக்க, நான் அடிக்கடி வரேன். சரிப்பா. வரேம்மா. சரிப்பா சரவணா. அத்தை நான் வரேன். சரிடா, பார்த்து பத்திரமா போ. மலரை பார்த்துக்கோ, உன்னையும் நீ பார்த்துக்கோ. சரிங்க அத்தை, நீங்கள் அம்மா அப்பா பார்த்துங்க பத்திரமா. நீ சொல்லணுமா? நான் பார்த்துக்கிறேன்டா. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. தோளிலே நீயுமே சாயும் போது எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன். டேய் ஸ்லோவாக போடா, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற? அண்ணா இதுக்கு மேலே ஸ்லோவாக போகணுன்னா காரை 4 பேர் இறங்கி தள்ளிட்டு தான் போகணும். போகலாமா? ஆமாப்பா, அவன் ஸ்லோவாக தானே போகிறான். இல்லைப்பா, கொஞ்சம் பயம். ஏன்னா மலர் மித்ராலாம் கூப்பிட்டு வரோம்ல, அதனால தான். அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கும் மித்ராவுக்கும் ஃபாஸ்ட்டாக போகிறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு தான் தெரியுமே. தெரியும்டா, இருந்தாலும் அதெல்லாம் அந்த குரங்கு பயப்படாது. இங்கே பாரு, உன் மேலே நல்லா சாஞ்சிட்டு படிச்சுட்டு வருது. அது பயப்படுற மாதிரியா இருக்காது மூஞ்ச பார்த்தா. டேய் மண்டே உடச்சி மாவுக்கு வச்சிடும், பார்த்துக்கோ. வாயை மட்டும் ட்ரை பண்ணுற வேலையை மட்டும் பாரு. ஏன்டா என் மருமகள்கிட்ட வாங்கி கட்டிக்கிற? ஆமாம், இந்த அம்மா பெரிய ஆளு. சிவ இப்போ டேய் ஏன்டா செல்ல திட்டிட்டு வர? ஆமாம், இவங்க செல்லத்தை திட்டிட்டு வராங்க. அது ஏன் அப்படி இந்த குரங்கு மாதிரி முகத்தை வச்சிருக்குன்னு கேளு. அவளுக்கு வீட்டை விட்டு வரால, அந்த சோகம். என்னென்ன சொல்கிறீங்க? ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு இந்த செட்டப் பார்த்தா. அவங்க 2 பேரும் அப்படிதான் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க போலடா. உட்காந்துருக்க சைஸை பத்தியா? மிரரில் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். உனக்கு ஏன்டா போறாம? விட்டா இப்படியே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம் போல அவளை. கூப்பிட்டு வருவேன், உனக்கு என்ன? அதானே, நான் என் மாமா வீட்டுக்கு வருவேன், உனக்கு என்னடா? ஹே, தைரியம் இருந்தால் ஒரு நாள் வாடி பார்க்கலாம். ஏன் எனக்கு தைரியம் இல்லையா? உங்க அம்மா பார்த்து பயமா என்ன? பேசுறதில்ல, வாயா ஒரு நாள். வரேன்டா, ஒரு நாள் வந்து நிக்கிறேன். அதுவும் சும்மாதான் இல்லை, அவங்க மருமகளா. அர்ரா சக்க, என் மித்ரா தான் நீ பொண்டாட்டிக்கு ஏத்த மருமக. நீ வாழ தங்கம். எப்பவுமே மாமாவோட வீடு உனக்காக ஓப்பன்லேயே இருக்கும். சீக்கிரம் வந்துடலாம் மாமா. நாளைக்கே வந்துடுறியாடி? இப்பவே வந்துடுறேன். நடக்கிறத பேசுங்க டாடி. அப்படி சொல்லு மலரு. நம்ம எல்லாரும் 4 வருஷம் கணக்கு போட்டுட்டு இருக்கோம். அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கே கூட கல்யாணம் நடக்கலாம். எனது நாளைக்கா? எதுவும் பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களாடா? எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுங்க, நான் தலைமறைவாகணும். ஆமா ஆமா, எனக்கும் சொல்லிருங்க, நானும் தலைமறைவாகணும். அர்ஜுன் நீ எங்க போறியோ அங்கே சொல்ல அர்ஜுன், நானும் வந்துடுறேன். அப்போ கூட என்னை நிம்மதியாக இருக்க மாட்டல நீ? அங்கே வேடிக்கை தானே பார்த்துட்டு வர, ஒழுங்கா அதை பண்ணிட்டு வா. தேவையில்லாமல் எதாவது பேசிக்கிட்டு பாருங்க சித்தப்பா. ஏன்டா குழந்தைய? இது 2 குழந்தைங்களா? 2மே குடிச்சாத்தான் தான். பாத்தீங்களா ரவுடி மாதிரி மிரட்டுறத? நீ அவங்க 2 பேரும் வம்பிழுத்துட்டே வர, அப்புறம் மிரட்டாம என்ன பண்ணுவாங்க? கொழுப்பு டாடி 2 பேருக்கும். உன்னை விடவா கண்ணா? சரி நீ என்ன வராத, அண்ணன் கூட லவ் பண்ணிட்டு வா. ஐயா இவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. நீங்க சொன்னான்னு சொல்லனாலும் நான் என் அகில் கூட லவ் பண்ணிட்டு தான் வருவேன். ஏண்டி எங்காவது உங்க மாமா இருக்காரு, மரியாதை இருக்கா அவருக்கு? இல்ல மாமா இருக்காருன்னு பயமாவது இருக்கா? அதெல்லாம் என் மருமகளுக்கு என் மேல மரியாதை எல்லாமே அதிகமா இருக்கு. நீ வாயை முட்டு, காரை ஓட்டு. தேவையாது. அது சரி, மாமாக்கு ஏத்த மருமகளுக்கு ஏத்த மாமா, வெள்ளங்க குடும்பம். ஆய முடிட்டு டிரைவ் பண்றான். உலகில் ஏழல்ல அதிசயங்கள், வாய் பேசும் பூவேனி, 8வது அதிசயமே. ஃபைனலி 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ சால்வ். அப்பா ஆமாம், அதுக்குள்ளே நம்ம மித்ராவுக்கு பிரேக்கப் ஆகி மறுபடியும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லவ் மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா வேற. என்னது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? எந்த பொருளையும் யாருமா கிளப்பி விட்டது? வேறு யாரு? நம்ம அர்ஜுன் தான் சொன்னா. டே எருமை, எப்படா மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க? அதான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல, அத்தையே ஓகே சொல்லிட்டாங்க. எங்க சைட்ல எல்லாருக்குமே தெரியும், உங்க சைட்ல எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்ன, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். எல்லாருக்கும் தெரியும். உன் அம்மாவுக்கு தெரியுமா? அப்பதான் ரியல் ஸ்ட்ரகிளே ஆரம்பிக்கும் அவளுக்கு. உன் அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குமோ அதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு இப்பவே. அதெல்லாம் நம்ம மித்ராவை எதுவுமே பண்ண முடியாது யாரும். அவங்க அம்மா என்ன பெரிய கொம்பா வச்சிருக்காங்க. நம்ம மித்ராவுக்கு நம்மளா இருக்கண்டி. அதெல்லாம் எப்படியாவது அகிலனாவுக்கு மேரேஜ் பண்ணிடலாம். அம்மா அகிலன்னு சொன்னது ஞாபகம் இருக்கு. எங்க அண்ணா வரலையா? அது எப்படி வராம இருப்பாரு? அவர் தான் என்ன கூட்டு வந்தாரு. எனக்கு பெண் இல்லைன்னு சொன்னா அதான் வாங்க போயிருக்காரு, வாங்கிட்டு வருவார்.
ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட பெண்ணு கூட இருக்காதா? ஏண்டா நீನು படிக்கிற பிள்ளை தான் நீ நிறைய வச்சிருக்கியா, வச்சுதான் எனக்கு ஒன்று கூட. ஹே நீ வேற, நான் பெண்ணெலாம் வச்சுக்க மாட்டேன். எவனாவது எக்ஸாம் பக்கத்தில் உட்காந்து எழுதுவாள், அவன்ட்டு இருக்க பெண்ணை பிடிங்கி எழுதுவேன். இந்த லட்சணத்துல இது என்ன சொல்லுது பாரு. ஏண்டா அப்படி மானத்தை வாங்குற? ஏ ஆமாடி, எவன்டி பெண்ணெலாம் எடுத்துட்டு போவான் எக்ஸாமுக்கு? எவனா வச்சிருப்பான், பிடிங்கி எழுத வேண்டியதா? பெண்ணு வேணா சொல்லித்தல, நான் வச்சிருக்கேன் தரேன். ஆஹா, உங்ககிட்டலாம் நான் வாங்க மாட்டேன். பக்கத்தில் எவன் உட்காந்துருப்பானோ அவன்கிட்ட தான் பிடிங்கி எழுதுவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுதாங்க ராஃபி, நல்லா இருக்கும். அப்படியே மேம்கிட்ட திட்டு வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கணும் திட்டு வாங்கிட்டு எழுதுறது தான் நல்லா இருக்கும். நீலாம் என்ன பேசலாமாடா? திரும்ப திரும்ப அவமானப்படுறடா. இது என்ன பூஜா புதுசா? அவன் எப்பவுமே அவகிட்ட துப்பு வாங்கிட்டு தான் இருக்கான், நீனும் புதுசுமா சொல்றேன். வெக்கமே இல்ல. உங்க கூட பழகுனா அது எங்க இங்க இருக்கு? உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இல்ல மலரு? ரொம்ப இல்லடி, ரொம்ப ரொம்ப. ஹை மாமா வா கில். இந்தாடி பெண்ணு கேட்டியந்தா. தேங்க்ஸ் செல்லம். அடிப்படுவேன் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தீனா. சரி சரி சொல்ல. ஏன் மாமா, உங்களுக்கு தான் காலேஜ் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அதானே நானும் கேட்டுட்டே இருக்கேன், காலேஜ் முடிஞ்சிருச்சு சார் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு. பதிலே சொல்ல மாட்டேடா, என்ன பண்ண போற? அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நம்ம எப்பவும் ரெகுலராக மீட் பண்ணுவோம்ல, நைட் போனோம்னா அந்த பிளேஸ்க்கு நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே வச்சு எல்லாத்தையும் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவுட்டிங் போகிறதுக்கு இப்படி ஒரு சாக்காண்ணா? சே இல்லைடாம்மா, அவகிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். அந்த பிளேஸ் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். என்னடா மறுபடியும் ஏதாவது படிக்க போறியா என்ன? சொல்கிறேன்டி, எல்லாத்தையும் சொல்கிறேன், அங்கே வந்து சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை மித்து, அவர் உன் மேலே ரேடியோ தூக்கி போட போகிறாரு, அதான். டேய் என்னது இடியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் உங்ககிட்ட சொல்லுவார். எப்படின்னு பேசி நீங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க. என்னடா? அவகிட்ட எனக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லுவா, அவ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா பண்ண போற? சொல்கிறேன் மித்ரா, அன்றைக்கி நைட் சொல்கிறேன். உன்னை நான் ஈவினிங் பிக் பண்ண முடியாது, ஸோ அர்ஜுனோட வந்துரு. நான் நைட் உன்னை பிக் பண்ணுறதுக்கு வந்துக்கிறேன். நான் சித்து அண்ணாக்கிட்ட அப்புறம் பெரியமாட்டெலாம் நான் பேசிக்கிறேன், ஓகேவா? அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, இனிமே விடுவாங்க. விடுவாங்க. உங்களை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது நம்பி விடுவாங்க. லவ் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம்லாம் நைட்டில் விட மாட்டாங்க தங்கச்சி. அப்படிலாம் இல்லை தம்பி, அதெல்லாம் என் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்கள் மாமா விடுவார். ஓ மேலே இருக்கும். டேய் ரொம்ப பேசாத அர்ஜுன், எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் உள்ளே போங்க. ஆமாம் ஆமாம், ஒன்றும் படிக்கல வேற. இந்த மித்ரா வேற காமிக்க மாட்டா, பக்கத்தில் யார் வந்து உட்காடுறாங்களோ தெரியல, எப்படி கேட்டு எழுத போகிறேன்னு தெரியல. நீ என்னக்கிட்ட படிச்சிருக்க புதுசாக சொல்கிறேன்? இல்லடி, எனக்காவது கொஞ்சமாக படிப்பேன், எனக்கு அதுவும் படிக்கல. இந்த மித்ரா டென்ஷனில் மறந்துட்டேன்டி நான். இல்லை நான் மட்டும் படித்து கிழிச்சிருவேன். சரிடி, நமக்குள்ளே இருக்கணும், பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் பேசி ரெண்டு அவமானப்படுத்தாத. ரைட்டு. சரி அக்கில், நீ நைட்டு வந்து பிக் பண்ணிக்கோ, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடி, நல்லா எக்ஸாம் எழுது. ஆல் தி பெஸ்ட் கைஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இவ கதை என்ன கதை அர்ஜுன்? ஒரு நேரம் அண்ணன்றா, ஒரு நேரம் மாமான்றா, என்ன போயிட்டு கறி. வாயில் அண்ணன் வரும் மாமான்னு வரும், அப்பப்போ எது வருதோ சொல்லிப்பேன். அப்படி சொல்றதில்ல மாமா, உங்களுக்கு தான் ப்ராப்ளமா? சாச்சா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைடா. அப்புறம் என்னடி, அவருக்கே ப்ராப்ளம் இல்லையா? என் வாயில் அண்ணன் வரும் மாமான்னு வரும், அவர் போக போக மாமான்னு பழகிறோம், ஓகேவா? சரிடாமா, உனக்கு எப்படி கூப்பிட்டு பிடிக்குதோ அப்படியே கூப்பிடு. ஓகே மாமா. சரி சரி, எப்படியே கூப்பிட்டுங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம உள்ள போகலாம். ஆமா, நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க அப்படியே உங்க கிளாஸ்க்கு போங்க. சரிடா, நல்லா எக்ஸாம் எழுத. ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். ஓகே பக்கேஸ், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க, ஈவினிங் மீட் பண்ணலாம். அப்போ நான் அப்படியே கிளம்புறேன். டேக் கேர் கைஸ். ஓகே மாமா, யூ டூ. பார்த்து போடா, பைக் ஸ்லோவாக ஓட்டிட்டு போ. ஓகேடி. மித்ரா அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறானே தெரியல. கடவுளே முருகா, நீ தான் கூட இருக்கணும். ஏதாவது நல்லதாக முடிவு எடுக்கணும், நல்லபடியாக முடியணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒப்படைச்சிருவேண்டி, அதில் நீ என்ன டெசிஷன் எடுக்கிறியோ அதை கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலும் நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்பேன் மித்து. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டி. ஐ லவ் யூ. நம் காதல் வாழ வேண்டும், நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும். நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம்